இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில். இந்த காணி பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி 8 துண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த பிரிக்கப்பட்ட 8 துண்டுகள் 1.5 பிறப்பு துண்டுகளாகவும் 2 பிறப்பு துண்டுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துண்டை வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 8 துண்டு இருக்குது. அதில் ஏற்கனவே 3 துண்டு விற்பனையாகிட்டது. இப்போ 5 துண்டுகள் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், ஊரலு பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில், அதாவது பலாலி ரோட்டில் ஊரலு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் போகிற வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னாலும் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். அதே போல் புன்னாலைக்கட்டுவன் சந்தையிலிருந்து சுண்ணகத்துக்கு போகிற வீதியில் புன்னாலைக்கட்டுவன் சந்தையிலிருந்து ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் இடதுகை பக்கமாக ஒரு வீதி போகுது, சங்க வீதி அப்படி என்று சொல்லி அந்த வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 150 மீட்டர் தூரத்தில் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். இந்த காணின்ற ஒரு பிறப்பு காணின்ற விலை முன்னாடியே சொன்ன மாதிரி 30 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். இந்த காணியினுடைய மண் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மண் அமைப்பாகத்தான் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கு காணியை விதறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணி பகுதியாகத்தான் இருக்குது. குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிகளுடைய எல்லைகள், பிரிக்கப்பட்ட காணிகளுடைய எல்லைகள் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்கிறதுக்கும் இந்த காணியை பார்த்து வாங்குறதுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஊரலு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் உங்கள்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர தளம் உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால்
வாங்குறதுக்கு முதல் அந்த தானியல் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தின் ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. யாழ்ப்பாண மாவட்டம் ஊரலு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.